கருடமலை அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இறைவனை நாம் எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா பார்ப்போம். இந்த உலகம் பஞ்சபூதங்களின் அடிப்படையிலேயே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இவற்றை தான் நாம் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்களோட ஒன்றுபட்ட சக்தியை தான் நாம் பிரபஞ்ச சக்தி அப்படி சொல்கிறோம். இந்த பிரபஞ்ச சக்தியில் பார்த்திங்கன்னா பல வகையான ஆற்றல்கள் அடங்கியிருக்கு. அதனை நாம் எதை கொண்டு இயக்குகிறோமோ அது நமக்கு கிடைக்கிறது. எந்த விதமான ஆற்றலை நாம் எதிர்கொண்டு என்கிறோமோ அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. இதுபோல தான் மனிதன்கிட்டையும் ஒரு மனிதன் இயங்குவதற்கு பஞ்சபூத சக்திகள் தேவைப்படுது. இந்த பஞ்சபூதங்கள் தேவைப்படுது. இந்த பஞ்சபூதங்கள் எப்படி நமக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். அதாவது ரோமம், தோல், தசை, எலும்பு, நரம்பு ஆகியவை இயங்குவதற்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம் அப்படின்ற சக்தியின் மூலமாக தான் நாம் இதை நம்ம உடல் இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் ரத்தம், கொழுப்பு, பித்தம், கழிவுநீர் போன்றவை நீர் என்ற பஞ்சபூத சக்தியால் இயங்கி கொண்டிருக்கிறது. பசி, தாகம், தூக்கம் இவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பு அப்படின்ற பஞ்சபூத சக்தியால் இயக்கி கொண்டிருக்கிறது. அசைவு, சுருக்கம், விரிவு போன்றவற்றை காற்று என்ற பஞ்சபூத சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. வயிறு, இதயம், மூளை இவற்றை பார்த்திங்கன்னா ஆகாயம் அப்படின்ற பஞ்சபூத சக்தி ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த 5 சக்திகளும் ஒன்றுபட்டு தான் ஒரு மனிதன் இயங்கி கொண்டிருக்கிறான். இதுபோல தான் ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் 5 சக்திகளும் ஒன்றிணைந்து தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் இயங்க தேவைப்படுற அந்த பஞ்சபூத சக்தியோட பெயர் பிரபஞ்ச சக்தி. அப்போ இந்த மனிதன் இயங்குவதற்கான இந்த பஞ்சபூத சக்திக்கு பெயர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மசக்தி. இந்த ஆத்மசக்தி இந்த பஞ்சபூதங்கள் இயங்குவதற்கான அடிப்படையாக இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்திக்குள்ள இறைவன் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதுபோல தான் மனிதன் இயங்குவதற்கு தேவையான இந்த ஆத்ம சக்திக்குள்ளும் இறைநிலை அப்படின்ற ஒரு சக்தி இருக்குது. இந்த ஆத்ம சக்தியிலிருந்து பிரபஞ்ச சக்தியை தொடர்பு கொள்கிற நிலையை தான் நாம் இறைவனை தேடும் நிலை அப்படி சொல்கிறோம். அதாவது நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்ம சக்தி பஞ்சபூதங்களே வழியாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை தொடர்பு கொள்கிற நிலையை தான் இறைநிலை அப்படின்னு சொல்கிறோம். இதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு எப்போவுமே மனிதனுக்கு பிரபஞ்ச சக்தியானது கிடைச்சிட்டு தான் இருக்கும். அதுபோல் இந்த ஒரு சில பஞ்சபூதங்களோட நிலம், நீர், காற்று இவற்றை நாம் தொடர்பு கொள்ளும் நிலையை தான் ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில பஞ்சபூத சக்திகளை தொடர்ந்து தியான பயிற்சி மூலமா தொடர்பு கொண்டு அதை நமக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஒன்று இல்லை அதற்கு மேற்பட்ட பஞ்சபூத சக்திகளை தொடர்பு கொண்டவருக்கு பேரை தான் நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சித்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத சக்திகளை முழுமையாக தனக்குள்ளே கட்டுப்படுத்தும் போது அதை இயக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்காங்க. அதாவது மனித உடலுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியினை கட்டுப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூத சக்தியை இயக்கக்கூடிய வல்லமையை பெறாங்க. இந்த பஞ்சபூதங்களை முழுமையாக 5 பூதங்களையும் முழுமையாக கட்டுப்படுத்தி ஒரு மனிதன் கட்டுப்படுத்தி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் முழுமையாக கட்டுப்படுத்தி தன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப செயல்படுத்தும் நிலையை தான் நாம் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் சித்தர்கள் அப்படின்னும் அடுத்த நிலையான இறைவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இறைவனை நம்ம எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னா தியானத்தின் மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். தியானத்தில் முதல் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி தியானத்தில் மூலிமா தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய மூச்சுக்காற்று மனிதன் இயங்குவதற்கு முதன்மையான தேவை மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்றை தியானத்தின் மூலயமா கட்டுப்படுத்தி
நாம் எவ்வளவு நேரத்தில் சுவாசிக்கிறோம் அப்படின்றத கட்டுப்படுத்தி அதன் மூலயமா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளை நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் தியானம் மட்டுமே ஒரு மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று பஞ்சபூத சக்திகளை தனக்குள்ளே உள்வாங்கி தியானத்தின் மூலயமா இறைநிலையை அடைய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இது போன்ற ஆன்மீக செய்திகளை நீங்கள் அறியணும் அப்படின்னா தொடர்ந்து கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.